வணக்கம் மக்களே. தாவேக அரசு வந்த உடனே, அதாவது ஆட்சிக்கு வந்த உடனே ஏகப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டலாம் போய் கேளுங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேளுங்க. ஏன்னா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஊழலை ஒழிச்சிருக்கேன், போதை பழக்கத்தை ஒழிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சில கட்டுக்கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து களத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இப்போ கூட எதுவுமே வந்து இல்லைன்ற பேச்சுக்கு இடம் இல்லை, எல்லாமே இப்போ இருக்குது. சும்மா இவங்க அந்த மாதிரி பில்டப் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர எதுவுமே இன்னும் முழுமையாக ஒழிக்கப்படவே இல்லை. அதனால் இப்போ இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக டைவெர்ட் பண்ணுறாங்க மக்களை. எல்லாம் ஒரு சின்ன விஷயத்துலையும் டைவெர்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மெட்ரோவுக்கு வந்து போய் பார்வையிட்டார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். மெட்ரோ திட்டத்தை போய் பார்வையிட்டதை வந்து அதை ஒரு பயங்கரமாக பேசி அதை வச்சு மக்களை டைவெர்ட் பண்ணுறது. அதாவது இப்போது அந்த ட்ரெயினில் போய் பார்க்குறது, அப்போ வந்து மக்கள் எல்லாரும் வந்து அவரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, கொண்டாடுறது சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டாங்க. இப்போ அதனால் என்ன நினைப்பாங்க மக்கள் அப்படின்னா, ஓப்பா எவ்வளோ சிம்பிளாக இருக்காருப்பா சீஃப் மினிஸ்டரு, எவ்வளோ பெரிய ஆள் நம்மகிட்ட வராரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வச்சு வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. இது வந்து மிகப்பெரிய வந்து என்ன சொல்கிறது, ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து இப்போது மெட்ரோவுக்கு போகிறாரு சிஎம், அதனால் வந்து மக்களுக்கு என்ன யூஸு? ஒரு யூஸும் கிடையாது. அந்த திட்டம் வந்து அதை பாட்டு நடந்துன்னு தான் இருக்க போகுது. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நடந்துன்னு தான் இருக்கும். இவர் வந்து அந்த டைமில் வேறு எதனா பார்க்கலாம். பட் இதை வந்து பார்வையிட போகிறேன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணி இப்போ அதை வந்து மக்கள் பார்க்கும்போது அப்போ எல்லாமே வேலைலாம் பரபரப்பாக நடக்கிற மாதிரி தெரியும், எல்லாமே வந்து பக்காவாக பண்ணுற மாதிரி தெரியும் இந்த ஆட்சிக்கு வந்து இவர் விஜய். ஸோ அதனால் வந்து மக்கள் நினச்சிக்கிறாங்க, எல்லாம் பயங்கரமாக நடக்குது பழகுது, இவர் பாட்டு எல்லாத்துக்கும் வந்து ரவுண்டு விட்னேறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. பட் அது உண்மையே கிடையாது. இப்போ அந்த திட்டத்தை வந்து அவர் பார்க்கலாம் கூட அது வந்து கரெக்டாக நடந்துன்னு தான் இருக்க போகுது. மெட்ரோ திட்டம் தான் அது, வேறு ஒன்றும் புது திட்டம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறது, ஆல்ரெடி நடந்துன்னு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை பார்வையிட்டது வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் திங்குமே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு நார்மல் திங் தான். பட் நான் என்ன சொல்கிறேன், அதை வந்து ஏன் இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து எதுவுமே நோட்டீஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே நியூஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் எதுவுமே சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை, என்னதான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஒரு டைவெர்ட் பண்ணுற வேலையில் வந்து அவங்க பண்ணுறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. இப்போது சரி மெட்ரோ பார்க்க வந்தீங்க, சரி அதை கூட ஏற்றுக்கலாம். ஏன்னா அது வந்து நார்மலாக எல்லோரும் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு முதலமைச்சர்ன்ற பட்சத்தில் சரி சும்மா வந்து பார்த்துட்டு போக வேண்டியது தானே. இப்போது அவர் என்ன பண்ணாருன்னா அதை வந்து பப்ளிக்கை வந்து மீட் பண்ணுறது சொல்லிட்டு அது வந்து ரொம்ப அது வந்து நான் ஒரு சரி மக்களை பார்க்குறாரு தான், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அது வந்து அதை வச்சு இவங்க வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களாம் வந்து அது ஒரு பெரிய நியூஸ் மாதிரி ஆக்கி அதை வச்சே வந்து மக்கள் டைவெர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து விஜய் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கார், சிம்பிளாக இருக்கார், எல்லாத்தையும் வந்து பார்க்குறாரு சொல்லிட்டு அதை ஒரு நியூஸாக போட்டு இவன் மேலே நல்ல பேர் கிரியேட் பண்ணுறாங்களே தவிர பட் மக்களுக்கு என்ன நல்லது நடந்தது அதனாலன்றது இவங்க சுத்தமாக பண்ணுறதே கிடையாது. அதுதான் சொல்கிறேன், அந்த இதை மறைக்கிறதுக்காக இந்த நல்லதை வச்சு இதுவும் நல்லது தான், மக்களை மீட் பண்ணுறது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த நல்லது நடக்காத மக்களுக்கு எந்த ஒரு யூஸுமே ஆகாத ஒரு விஷயத்துக்கையும் இந்த ஒரு சிம்பிளான நல்லதையும் வச்சு மேட்ச் பண்ணி சோஷியல் மீடியாவில் விட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து மக்கள் எல்லாரும் அந்த நல்லதை மறந்துட்டு இந்த ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு சப்ப நல்லதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதனால் வந்து அது என்ன ஆகுதுன்னா, விஜய் நல்லவர், விஜய் வந்து பயங்கரமாக பண்ணுறாரு, முதலமைச்சர் ரைட்டு பயங்கரமாக பண்ணுறாருன்ற மாதிரி மக்களுக்கு வந்து எண்ணம் இருக்குது. அதுதான் வந்து இவங்களோட மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் வந்து எல்லாரையும் மாற்றி வச்சுருக்காங்க. சரி நீங்கள் கேட்கலாம் ஒன்று, இப்போது ஸ்டாலின் சார் போனாச்சு எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் அவர் கூட தான் வந்து பார்த்தாரு, மெட்ரோலாம் இந்த பெரிய பெரிய திட்டம்லாம் வந்து பார்ப்பாரு அப்படின்னு நினைக்கலாம். அவங்க பண்ணுவாங்க, பட் அதை வந்து ஒரு பெரிய நியூஸாக ஆக்க மாட்டாங்க. சும்மா வந்து பார்த்துட்டு அது என்ன தேவையோ மைல்டாக அந்த ஓப்பன் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அது பார்வையிடுறதோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோ, அது ஒரு சிம்பிள் நியூஸாக போயிடும். பட் நீங்கள் வந்து அந்த நியூஸை வந்து பெருசாகிட்டு மக்கள் வந்து இது வரைக்கும் உங்களை கேள்வியே கேட்காத மாதிரி பண்ணுறீங்க. பட் அதெல்லாம் ஒரு சில புத்திசாலிங்கெல்லாம் கேள்வி கேட்டுருந்தாங்கிறாங்க வச்சுக்கோங்களேன். உண்மையை உணர்ந்த மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, என்னடா இவ்வளோ வாக்குறுதி கொடுத்தீங்களே இன்னும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. பட் எதுவுமே தெரியாதவங்க, அந்த சினிமா மோகத்தில் இருக்கிறவங்களாம் இன்னும் அந்த விஜய்ன்ற அந்த ஷோவை வச்சு தான் ஓட்டின்னு இருக்கிறாங்க. அதாவது விஜயை பார்த்தா போதும், விஜய் பண்ணுறதை பார்த்தா போதும், இவர் வந்து இங்கே வராரு, இவர் அங்கே வராரா, நம்ம போவோம் சொல்லிட்டு அந்த ஒரு மோகத்தில் தான் வாழ்ந்துருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையா,
அப்படின்றத யாருமே உணர்றதே கிடையாது. அதுதான் வந்து இந்த ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு, டிவிக்கு ஆளுங்களுக்கு ப்ளஸ்ஸு, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸு. ஓகேவா? அந்த சினிமா முகத்தில் தான் மக்களும் வாழ்ந்துன்னுக்குறாங்க. அதாவது அந்த விஜய் ஃபேன்ஸு அவங்கள ரசிக்கிற மக்கள் சொல்கிறேன். வேறு யாரும் அவங்க புத்திசாலிங்க மற்ற கட்சியில் இருக்கிறவங்கலாம் அதெல்லாம் எப்பயும் உணர்ந்துட்டாங்க. ஸோ இன்னும் அந்த சினிமா முகத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இது வந்து அதான் இதை வச்சு இப்போலாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ இந்த 5 வருஷமாக வந்து இவங்க விஜயை வச்சு ஷோகேஸ் பண்ணி ஓட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து சொன்னது எதுவுமே பண்ணல, எந்த ஒரு விஷயமே ப்ராப்பராக நடக்கலை, அப்படி இருக்குது. அதனால் வந்து எனக்கு வந்து பெருசாக எதுவும் இவங்க பண்ணுற மாதிரி தோணலை, எனக்கு பண்ணுவாங்கன்னு தோணலை. இது வந்து ஏன்னா நீங்கள் சொல்லலாம், ஏன்னா 2 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ சீக்கிரம் கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதை வச்சு தாங்க சொல்கிறேன். ஏன்னா இப்போ நல்லது பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவான் நான் சொன்னதெல்லாம். சும்மா ஸ்டார்டிங்கில் நீங்கள் மைல்டான ஒரு விஷயத்த பண்ணுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆட்சி முழுக்கவே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. பட் நீங்கள் பண்ணுறது வந்து சுத்தமாக வந்து எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஒரு நார்மாலிட்டியை கூட நீங்கள் கெடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து இது வந்து சரியாக போகணும்னு தோணலை, இது வரைக்கும் சரியாகவும் போகல. அதனால தான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் என்னோடய ஓட்டை வந்து நான் திருப்பி கேட்டேன். ஏன்னா நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய் அவர்களை தான் ஓட்டு போட்டேன். ஸோ அதனால் வந்து அதை நான் திருப்பி கேட்டேன். எனக்கு வந்து சுத்தமாக வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை, செட்டும் ஆகலை. ஏதோ ஏனா தானா நடக்கிற மாதிரி இது ஆச்சு. ஓகேங்களா? ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை, சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இன்னும் கூட அதை சரி பண்ணவே இல்லை. 2 மாதம் ஆகுது, எது ஒரு முயற்சியுமே எடுக்கலையே. நீங்கள் எதனா எடுத்தால் கூட தெரியும். பட் இது வரைக்கும் எதுவுமே எடுக்காத மாதிரி இருக்குது. விஜய் மட்டும் தான் நல்லா இருக்காருப்பா இந்த ஆட்சியில். அவர் போகிறாரு வராரு, எல்லாத்தையும் கை காட்டுறாரு, மாசாக்குறாரு, க்யூட்டாகிறான்னு ஓகே வச்சுக்கோங்க. அதான் அந்த மாதிரி அவரை சுற்றி மட்டும்தான் எல்லாம் நடக்குதே தவிர மக்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரில. ஆல்ரெடி இருந்தது மட்டும்தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இவங்க வந்து புதுசாக எதுவும் நடக்கலை, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்தது தான் நார்மாலிட்டி அப்படியே நடந்துகிட்ருக்கு. மற்றபடி மக்களாக வந்து அவங்களோட வழியில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க தவிர எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இவங்க வந்து புதுசாக பண்ணவே கிடையாது. ஸோ அதனால் அதான் சொல்கிறேன், அந்த ஊழலை ஒழிக்கிறது, லஞ்சத்தை ஒழிக்கிறதுன்றாங்க. பட் இன்னும் இருக்குது, மறைமுகமாக நடக்குது. அது நடக்கலைன்னா சொல்ல, மறைமுகம் நடக்குது, போதை பழக்கம் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது, இல்லைன்னா சொல்ல. அப்புறம் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் வாயில் என்ன சொன்னீங்கன்னா நான் அப்புறம் லைவாக ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அதெல்லாம் சொல்லாதீங்க, இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு தெரிலன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்கிறீங்கன்னா சும்மா சொல்லணுன்றதுக்காக பேசக்கூடாது, எல்லாமே நடக்குது தான். ஸோ அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணுங்கள். நீங்கள் சும்மா சரி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, பட் பண்ணேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கூட ஒன்றும் பேசலாங்க, எனக்கு வந்து உங்களை குறை சொல்லணும்னு எண்ணமே கிடையாது. எனக்கு வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ணால் அது சந்தோஷம்தான். நல்லா பண்ணுங்கள், நானே உங்களை பாராட்டி வீடியோ போடுறேன். கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஐ எம் வெரி வெரி டிசப்பாயிண்டட் வித் யுவர் கவர்மெண்ட்.